காய்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டில் ஜங்ஷன் பாக்ஸ் இருந்துச்சு. இது திடீர்னு வேலை செய்யாமல் போயிடுச்சு. என்னன்னு நானும் கழட்டி பார்த்தேன். கரண்ட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி கரண்ட்டு தான் பிரச்சனையான்னு இதுலேயும் பார்த்தேன். இதுலேயும் கரண்ட்டுலாம் கரெக்டாக தான் இருக்குது. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பிச்சு பார்த்துட்டு காணோம். இந்த இதை வச்சு செக்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஃபுல்லாக செக் பண்ணுறேன். அதுலலாம் கரண்ட்டு வருது, ஆனால் பாக்ஸில் கரண்ட்டு வரல. சரி என்னடா இதுன்னு யோசிக்கும் போது தான் எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி இந்த ஏசி மாட்டினோம். ஏசி மாட்டினப்போ ஒயர் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. சரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜங்ஷன் பாக்ஸை நம்ம மினி ஜங்ஷன் பாக்ஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த டைரியில் இருக்கிற அட்டையை வச்சு நம்ம இதே ஜங்ஷன் பாக்ஸை மேக் பண்ண போகிறோம். இந்த அட்டையும் கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் ஓகே தான். இதில் இருக்கிறத கழட்டி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த 4த்தையுமே புதுசாக கூட மாற்றிக்கலாம். அதனால் நான் இதில் அப்படியே 3 பின்னாக வைக்கலாமா இல்லை 2 பின்னே போதுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த அட்டையில் தான் நம்ம இந்த மினி ஜங்ஷன் பாக்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஸ்கேல் பென்சில்லாம் எடுத்து இதோட மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக இதெல்லாம் வச்சு ஹோல்ஸ்லாம் போட்டு பக்காவாக பண்ண போகிறோம். இதுதான் ஒரு ஜங்ஷன் பாக்ஸாக இப்போ மாறப்போகுது. நான் பிறந்த வருஷம் 2007. அந்த டைரியை எப்போ கிழிக்க போகிறேன்.
காய்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இதை. இப்போ நம்மளுக்கு என்ன வேலைன்னா இதை ஃபுல்லாக இதில் அட்டாச் பண்ணுறது தான் வேலை. புதுசாக போயிட்டு 3 வாங்கிட்டு வந்துட்டேன். பழசு போட்டால் நல்லா இருக்காது. ஸோ புதுசாக வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். சுவிட்சு காய்ஸ் ஃபைனலி இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை பாருங்கள், பின்னாடி அழகாக புக்கு மாதிரி மடித்து 3 ஸ்க்ரூவை போட்டேன். இது உள்ளே வந்து இந்த இது டைட் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து பாக்ஸே வச்சு கட் பண்ணிட்டேன் அந்த சைஸ்க்கு. என்னோடய திறமையை நீங்கள் பாராட்டலாம். இந்த சமயத்தில் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 3 பின் அடாப்டர் போட்டாச்சு. இப்போ அதை என்ன பண்ணணுன்னா கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். ஒரு 10 வாட்டி செக் பண்ணியாச்சு. நாங்கள் செக் பண்ணிவிட்டு போடுவோம். நீங்கள் என்ன பார்க்கும்போது இதையே பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. 10 வாட்டிக்கு மேலே செக் பண்ணிவிட்டு போடுங்க. திடீர்னு ஒரு ஒயர் மாறி போனாலும் ஷார்ட் ஆகிடும். நான் இப்போ ஹோம் தியேட்டர் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போது போட்டு ஆஃப் பண்ணுறங்க. திரும்ப போடும்போது கரண்ட் எதுவும் போகல, கரெக்டாக ஒயர்லாம் கரெக்டாக இருக்குன்னா ஆன் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணுங்கள். ஹோம் தியேட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போது ஆன் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. சவுண்டு வருதா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஹோம் தியேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் நிறைய வீடியோ போடுறேன். அடுத்து என்ன பண்ணுறது, இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஒரு வேலையாக இது எல்லாத்தையும் கழட்டி போட்டேன். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது என் வேலை. பார்க்குறேன்.